அதிமுக அம்மானியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சற்று முன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை மீண்டும் பார்க்கலாம். 1.3 கோடி ரூபாய் அவன்கிட்ட பிடிச்சிருக்காங்க. சரி, அவன்கிட்ட நான் கொடுத்ததா சொல்றாங்களா? இல்ல, இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க 8 வீக்ஸ் டைம் கேட்டு கேஸ் போட்டிருக்கோம். அந்த இது ஃபைல் பண்ணிருக்கோம். இன்னைக்கு போய் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கணுங்கிற விஷயத்தை எனக்கு சுகேஷ் சந்திரசேகரோ இல்ல சந்திரான்னு இப்பதான் டிவியில பார்த்தேன். அவர் யாருன்னே தெரியல, எனக்கு யாருன்னே தெரியல. நம்ம எங்க அவர்கிட்ட போய் என்னைக்கு பணம் கொடுத்தோம்னு சொல்றாங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல. நானே டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். இருக்கலாம். அப்புறம் என் பேரை ஒருத்தர் சொல்லியிருக்கானே, யாரு என்ன எனக்கு தெரியாத ஒருத்தர் என் பேரை சொல்றாருன்னா என்ன இருக்கு அதுல? என் பேரை சேர்த்திருக்காங்கன்னு சொல்றது எனக்கு என்கிட்ட பணம் வாங்கினதா சொல்றாரு. எங்க வாங்கினாரா என்கிட்ட? இல்ல, அவர் எங்க வாங்கினேன்னு சொல்லியிருக்காரு பணம். எனக்கு போலீஸ்ல இருந்து எனக்கு சம்மன் வந்தா ஐ வில் ஆன்சர் இட். அவ்வளவுதானே. ஐ வில் லீகலி ஃபேஸ் இட். இஃப் எனி சம்மன் கம்ஸ் டு மீ ஐ வில் லீகலி ஃபேஸ் இட். வாட் இஸ் தேர் இன் இட்? பட்டதாக how does a broker or somebody says that it is money from TTV Dinagaran? The person whom I doesn't know, only just now I saw him in the TV channel, some English channel, his photograph, he is arrested. Like, if there is any summon from the police, Delhi police, I will legally face it. What is there? I will answer them. And I don't know anybody by this name. I didn't ever come in my life in that name, Sukesh Chandrasekhar. And I didn't bribe for anyway. I bribed to anybody for anything. நீங்க நேரடியா பேசினதா எதுல தெரிவிச்சிருக்காங்க? இல்ல, இப்போதைக்கு நம்ம டெல்லி செய்தியாளர் உங்க டெல்லி செய்தியாளர் சொல்றதானே வழக்கு அப்படிதான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு என்ன எஃப்ஐஆர்ல என்ன இருக்கு? அது கிளியரா தெரியுமா? தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மாதிரி வலை ஏதாவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த சுகேஷ் சந்திரசேகர்ட்ட நான் பேசியிருக்கேன். நான் போன்ல இரட்டையில சின்னத்தை தினகரன் தரப்புக்கு ஒதுக்கிறதுக்கான நடவடிக்கை அதாங்க கொடுக்கப்பட்டதா சொல்லுவாங்க. அதுங்க லஞ்சம் கொடுத்தா நான் அந்த சுகேஷ் சந்திரசேகர்ட்ட போன்ல பேசியிருக்கேன்னு சொல்றாங்களா? Directly I spoke to him. That you're in direct touch with him is the... No. I don't know anybody in that name, first of all. I didn't talk to anybody regarding this also. I talked to lawyers only regarding case who is going there or like that only we'll talk. டெல்லியில யார்கிட்ட பேசல, இங்க உள்ள லாயர்கிட்ட தானே பேசுறேன். டெல்லியில எந்த லாயர்ட்டையும் நான் பேசல. ஆமா அது மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் நாங்க அரசியல் ரீதியா எங்க இயக்கத்தை அழிக்கணுங்கிறதுக்காக இதே மாதிரி தகவல்கள் பரப்பப்படுகிறது. யாரோ சுகேஷ் சந்திரசேகர்ட்ட நான் போன் பண்ணேன்னு சொல்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. எனக்கு யாரும் சுகேஷ் சந்திரசேகர்னு யாரும் என்கிட்ட பேசினதும் கிடையாது. நான் இது வரைக்கும் அது மாதிரி யார்கிட்ட பேசினதும் கிடையாது. யாருடைய இதுன்னு தெரியல. என்ன பிளான் யார் பண்றா என்னன்னு எனக்கு தெரியல. நானே இப்பதான் டிவியில பார்த்தேன். ஐ ஒன்லி saw it just now because I am on the way to Bangalore. When I was getting ready, I saw it in the TV. After that, I spoke to my lawyer, who is Chandrasekhar, and I talked to my local lawyers only. And moreover, today we have filed already the petition. There will not be hearing according to me today. How can I do all this? Because they are not going to alert it today itself. We have to file our affidavit, so we need time. So you haven't received any communication from the crime branch? No, I didn't receive any communication. I didn't know. I just watched the TV. Somebody, even from your thing only, I know that somebody has spoken like that. I didn't speak to anybody in that name. If at all anything, I am on the way. Yeah, just now I am going to see my aunt, the General Secretary of AIDMK. Because after election, I was supposed to go on Saturday. Saturday போறதா இருந்தா அன்னைக்கு மகன் மகாதேவன் மறைவினால ஊருக்கு போயிட்டேன். நேற்று நைட்டு தான் வந்தேன். நான் வந்துட்டு இன்னைக்கு அவங்களை பார்க்க போறேன். ஏன்னா ஆல்ரெடி தட் யாரோ போய் சித்தி கட்சியோட பொதுச்சாளர் அவங்கள்ட்ட என்னென்ன பேசுவோமா. நான் 15-20 நாளா போல நான் எலெக்ஷன்ல கேண்டதா இன்னைக்கு போறேன். நான் போய் பார்க்க போறேன். அவ்வளவுதான். இது நீங்க சொன்னது நான் யாரோ சுகேஷ் சந்திரசேகரா அப்படிங்கிறவர்கிட்ட நான் போன்ல எல்லாம் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. யாரோ தெரியாத ஒரு நபர்கிட்ட நான் போன்ல பேசிருக்கேன்னா எனக்கு என்னன்னு தெரியல. 1000 பேர் நம்மள்ட்ட போன்ல பேசுவாங்க. 1000 விஷயம் சொல்லுவாங்க. நீ பண்ணியா பாத்துக்கோன்னு சொல்லுவோம். நம்ம அது மாதிரி தானே. யாரோ ஒரு சொல்லுவார், சார் எனக்கு இவ்வளவு தெரியும், எனக்கு இந்த NDTVயில் உள்ள தெரியுமா, பேச சொல்லுன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான்.
இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ஓகே. சரி இவர் தலவாய் சுந்தரம் அப்புறம் 3 அமைச்சர்கள் மேல ஆவண அந்த விஜயபாஸ்கர் அவர்கள் ரைடு நடந்தப்போ அந்த ஆவணங்களை அழிச்சிருக்குதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அழிச்சதால அது அவங்க ஒன்றும் ஆவணம் எல்லாம் அழிக்கல. அழிக்க முயற்சி செய்ததா கம்ப்ளைண்ட் அதுல வந்து ஒரு 4 பிரிவுல வழக்கு போட்டுருக்காங்க. ஆ. So what is the அது அவங்க சட்டப்படி அது என்னன்னா அதை வந்து அதை அவங்க எதிர்கொள்வார்கள். அதுதானே இப்ப எதா இருந்தாலும் சட்டப்படி எதிர்கொள்ளணும் தானே. அதானே எனிதிங் கம்ஸ் டு us we have to face it legally. So quickly one in English. சில நெருக்கடிகள் இருக்கிறதாகவும் அதன் காரணமா அதன் தொடர்பா வந்து ஆலோசிக்கிறதுக்கு தான் நீங்க பெங்களூர் பயணிப்பதா வந்து என்னம்மா கட்சியில் வந்து சில நெருக்கடிகள் வந்து அமைச்சர் ஒன்னும் நினைச்சு எதுவும் கிடையாது. அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன் வருடப்பிறப்பு அன்றைக்கு என்னிடம் வந்து புத்தாண்டு வாழ்த்து சொல்ல எல்லா அமைச்சர்கள் வந்தாங்க. நாங்கள் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தோம், பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்றோம். அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு நான் வெளில வந்து உங்கள்ட்ட பார்த்து சொன்னேன், இது ஏதோ ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்து இதை வந்து தேர்தல் முடிந்ததும் உங்களை ஒதுக்கி விட்டு அது மாதிரிலாம் எந்த வித மூவும் கிடையாது. அது மாதிரிலாம் வந்து யாரும் அது மாதிரி செய்யறதாவே எனக்கு தெரியல. இது யாரும் திட்டமிட்டு செய்கின்ற ஒரு பொய் பிரச்சாரம் என்றுதான் நினைக்கிறேன். அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் உங்களை சந்திக்கிறப்போ அந்த விஷயத்தை வலியுறுத்தினதாக சொல்லப்படுது. எந்த விஷயத்தை சார்? இப்போ நீங்க வந்து துணை பொதுச் செயலாளர் அதெல்லாம் அது மாதிரிலாம் யாரும் என்னட்டு இன்னைய வரைக்கும் அது மாதிரிலாம் இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் பேசல. அது மேல எப்படி வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் நீங்க வந்து விலகிடுங்க நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து கட்சி நடத்திக்கிறோம் எந்த காரணத்துல சொல்லணும்? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும்ல. அப்படிலாம் என்கிட்ட யாரும் பேசவே இல்லை. என்கிட்ட யாரும் அப்படி பேசல. நீங்க பிரஸ் தான் கேட்பீங்க விஜயபாஸ்கரை எடுத்துருவீங்களான்னு. அது மாதிரிலாம் உண்டு. அதுக்கான முகாந்திரம் இல்லை. அப்படியே இருந்தாலும் விஜயபாஸ்கர் நன்கு படித்தவர். அதே மாதிரி ஒரு இது இருந்தா அவரே முடிவெடுப்பாருன்னு தான் நான் சொன்னேனே தவிர யாரும் கேபினெட்ல இருந்து யாரும் என்னிட்ட அவர் எடுக்கணும்னு அவரிடமும் யாரும் பேசல, என்னிட்டமும் யாரும் பேசல. சசிகலா அவர்களை சந்தித்து வந்ததுக்கு பிறகு கட்சியில் ஒரு முக்கிய முடிவுகள் எது எடுக்கப்படும்? இல்லை, ரெகுலரா நான் அவங்கள போய் பார்ப்பேன். முதல்ல அவங்க எங்க சித்தி, அவங்க வந்து அங்க பெங்களூர்ல சிறைச்சாலையில் இருக்காங்க. அவங்கள நான் போய் பார்ப்பேன். அந்த முறையில போறேன். பொதுச் செயலாளர்ங்கிற முறையில அவங்கள்ட்ட நான் ஏதாவது இப்ப தேர்தல் நடந்தது இது எல்லா விஷயங்களை பத்தி நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். வேற வந்து இது இட்ஸ் ஒன்லி விசிட் டு மீட் மை ஆண்ட் ஹூ இஸ் த ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் AIDMK. Sir, English.